வணக்கம். தமிழ் வகுப்புல நம்ம சொற்களுக்கு தொடர் அமைக்கிறது, சென்டென்ஸ் மேக்கிங் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூவேஷனா தான் இன்னைக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஆன்ட்டி. சரிங்களா? இது வந்து இதுல இப்ப நான் கொடுக்குற வார்த்தைகள்ல இருந்தா உங்களுக்கு எக்ஸாம்ல ஏதாவது ஒரு வார்த்தை வரும். இப்ப இதை எழுத எழுத என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து நினைக்கிறத எழுத முடியும். அதாவது தவறு இல்லாம உங்களால எழுத முடியும். சரிங்களா? அதனாலதான் இந்த பிராக்டிஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து இங்கேயும் நான் வந்து பாடத்துல உள்ள இருக்கக்கூடிய சொற்களை எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க இந்த சொற்களுக்கு 3 இல்லைன்னா 4 வார்த்தைகள் வச்சு ஒரு தொடர் அமைச்சு எழுதி அனுப்புங்க. சரிங்களா? நீட்டா எழுதுங்க. அஹ் எழுதும் பொழுதே வாய் விட்டு சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அப்ப என்ன ஆகும்னாக்கா நீங்க வாய் விட்டு சொல்லும் பொழுது அதை அப்படியே எழுதும் பொழுது உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வர்றது குறையும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க எழுதும் பொழுது ஒண்ணு எழுதுவீங்க, நீங்க நினைக்கிறது ஒண்ணு நினைப்பீங்க, ஆனா எழுதும் பொழுது அந்த வார்த்தைகள்ல சம்டைம்ஸ் வந்து வேற வார்த்தை எழுதுவீங்க, இல்ல வார்த்தைகள்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் சொல்றேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். ஆல்ரெடி நம்ம எல்லாமே படிச்சுட்டோம். ஏதாவது இதுல வந்து ஆன்ட்டி எனக்கு வந்து இந்த வார்த்தை புரியல அப்படின்னா எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.